மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய வெற்றி உறுதியா? உறுதியா? சூப்பர். தமிழ்நாட்டின் தஞ்சாவூர் தமிழ்நாட்டின் நெருக்களஞ்சியம் மட்டுமல்ல, திமுகவுடைய வாக்கு களஞ்சியம். அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டுடைய நெருக்களஞ்சியம் தஞ்சாவூர். அந்த தஞ்சாவூரினுடைய வாக்கு களஞ்சியம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. டெல்லியின் காலடியில தமிழ்நாட்டை அடகு வைக்கிறது பழனிசாமியுடைய விருப்பம். தமிழ்நாட்டுடைய மாநில உரிமைகளையும் சுயமரியாதைகளையும் அவர் டெல்லி கிட்ட சரண்டர் பண்ண தடையா இருக்கிறது இந்த ஸ்டாலின். அதனால இப்ப என்ன சொல்றாரு, என்ன சொல்லிட்டு இருக்காரு? இப்போ 2 நாளா இந்த ஸ்டாலின் போய் சேரணும், தன்னுடைய ஆழ்மன விருப்பங்களை, அடிமனசில் இருக்கிற வக்கிரங்களை எல்லாம் பழனிசாமியில இப்போ கூட்டத்தில் பேச ஆரம்பிச்சிட்டாரு. மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர், மதிப்பிற்குரிய அன்புக்குரிய பழனிசாமி அவர்களை, பிறந்த எல்லாரும் ஒரு நாள் இறக்கத்தான் போறாங்க. மரணம் எல்லாருக்கும் ஏதோ ஒரு நாள் வரத்தான் போகுது. இந்த ஸ்டாலினுக்கும் வரும். ஆனா இந்த ஸ்டாலின் கொண்டு வந்த திட்டங்கள், அந்த திட்டங்களால் வாழ்வு பெற்ற நிச்சயம் என் நினைவில் வச்சுப்பாங்க. அது வாழும். அதை யாரும் அழிக்க முடியாது. நான் மண்ணுக்கு போகலாம், பழனிசாமி விருப்பப்படி நான் மண்ணுக்கு போகலாம். ஆனா நான் கொண்டு வந்த திட்டங்கள் என்றைக்கு தமிழ்நாட்டில் நிலைத்து நிற்கும். என்னை பொறுத்தவரை தலை சிறந்த தமிழ்நாட்டை, தலை நிமிர்ந்த தமிழ்நாட்டை உருவாக்க என்னுடைய இறுதி மூச்சு வரை நான் ஓய்வில்லாமல் உழைப்பேன். இன்னும் சொல்றேன், என் சக்தியை மீறியும் உழைக்க தயாராக இருக்கிறேன். திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை வாரிசுகளும் திமுக இருக்கிற வரை பழனிசாமியுடைய எண்ணம் பலிக்கவே பலிக்காது. தமிழ்நாட்டு மக்கள் பழனிசாமியுடைய ஆணவ பேச்சுக்கு முடிவு கட்ட அதற்குரிய நாள் தான் ஏப்ரல் 23. அதுக்கு திருவிடைமருதூர் தொகுதியில கோவி செழியனுக்கும், திருவையாறு தொகுதியில துரை சந்திரசேகரனுக்கும், கும்பகோணம் தொகுதியில சாக்கோட்டை அன்பழகனுக்கும், வரத்தநாடு தொகுதியில ஆர் வைத்திலிங்கம் அவர்களுக்கும், பட்டுக்கோட்டை தொகுதியில் அண்ணாதுரை அவர்களுக்கும், பேராவூரணி தொகுதியில் அசோக்குமார் அவர்களுக்கும், தஞ்சாவூர் தொகுதியில சன் ராமநாதன் அவர்களுக்கும் உதயசூரிய தினத்திலும் வாக்குகளை வழங்கி பெருவாரியான வாக்குகளை வெற்றி பெற வைக்கணும். அதே போல பாபநாசம் தொகுதியில நம் கொள்கை தோழமை இந்திய முஸ்லிம் லீக் கட்சியை சார்ந்த ஷாஜகான் அவர்களுக்கு ஏணி சின்னத்தில் வாக்களிச்சு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கணும். ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க, மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. நாம போராடுறது ஒரு கட்சியுடைய வெற்றிக்காக அல்ல. நல்லா கவனிங்க, ஒரு கட்சியுடைய வெற்றிக்காக அல்ல, ஒரு கூட்டணி வெற்றிக்காகவோ இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் வெற்றிக்காக. உங்க பேராதரவோடு அமைய இருக்கக்கூடிய திராவிட மாடல் 2.0 அரசுல எங்க சாதனைகளை நாங்களே முறியடிப்போம். அதற்கு ஆதரிப்பீர். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளரை வெல்வோம், ஒன்றாக வெல்வோம், 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 வெல்வோம் ஒன்றாக. நன்றி, வணக்கம். வரலையே.